ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்கும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு வியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். காலையில் 9:51 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். நம்மளுடைய வெபினார் குரூப்பில் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றதையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன். அந்த காலையில் அந்த ஒரு பிரேக் அவுட் எங்கே நடந்துக்கு, அந்த பிரேக் டவுனில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணது காலையில் 9:28 ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்போது ஒரு கமெண்ட் நம்மளுடைய வியூவர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா, சார் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு சொல்லிங்களே, சிஇ சைடு சொல்லிங்க, எப்படி தான் சிஇ சைடு சொல்லிங்களே தெரில, ஐ மீன் கால் சைடு எப்படி தான் சொல்லிங்கன்னு தெரில அப்படின்னு. ஃப்ரெண்ட், நான் ஒன்று மட்டும் நல்லா கிளியராக சொல்லுங்கள். நான் வந்து கால் ப்ரொவைடர் கிடையாது. நான் வந்து சிஇ பிஇ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. மார்க்கெட் டைரெக்ஷன் எப்படி போகும், எப்போ திரும்பவும், எப்போ மேலே போகும், யாராலையும் அந்த அக்யூரஸியாக அது என்ன சொல்லுது, துல்லியமாக கணிக்க முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மேலே போனால் என்ன வாய்ப்புகள் பார்க்கணும், கீழே வந்தால் என்ன வாய்ப்புகள் பார்க்கணும், இதை தான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமே தவிர, மேலே இவ்வளோ தான் கண்டிப்பாக போகும், மேலே இவ்வளோ தான் கீழே வரும் அப்படின்னு நான் என்றைக்கும் நான் சொன்னதும் கிடையாது. அப்பேற்பட்ட சொல்கிறாங்கன்னா அவங்க நம்பியும் நம்பாதீங்க நீங்கள். ஓகே, மேலே வாய்ப்புகள், அதாவது எப்படின்னா, மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்துன்னா இப்போ கூட மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது ஒரு கரெக்ஷன். ஸோ இந்த மார்க்கெட் மேலே போக சொல்லி சின்ன கரெக்ஷன் வந்து வரதான் செய்யும். இப்போ நான் வந்து மேலே போகணும்னா இங்கேருந்து மேலே போகணும்னு சொல்லி, இப்போ இந்த காலையில் ஃபஸ்ட்டு என்ன சொன்ன 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க, பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசனா ப்ரைஸ் அந்த தூரம் வந்து கடக்கிற தூரத்தில் நம்ம எக்ஸிட் ஆகி 200 இருக்குது. இதுவும் ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் தான். ஸோ சப்போர்ட்டும் தாட்டி பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த இடத்துல வந்து இதுதான் நம்ம வந்து நிச்சயம் அப்படின்னு நிரந்தரம் அப்படின்னு எதுவும் கிடையாது. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் புரியாமல் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இதில் புரியாதில்லை. நான் என்ன சொல்ல வரது நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலை. அதாவது நான் உங்களுக்கு மேலே தான் போகும் அப்படின்னு சொல்ல வரல. அதே மாதிரி கால் புட்டுன்ற வேர்டு நான் யூஸ் பண்ணதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. கால் சைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் கால் புட் எதுவும் நான் மென்ஷன் பண்ணதே கிடையாது இதெல்லாம். ஓகே, நீங்கள் நேற்றோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. இது நம்ம சொன்ன மாதிரி ரேஞ்சு விட்டு வெளியே போயிடுச்சது. அப்போ ரேஞ்சு விட்டு நம்ம என்ன பண்ணோம், எப்படி சின்ன அது உங்களுக்கு அந்த இதுவே காமிக்கிறேங்க. இது நேற்று நம்ம வீடியோ அப்லோட் பண்ணது இல்லைங்களா? இது பாருங்கள், அந்த உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். மார்க்கெட் மேலே போகும்னு சொன்னோன்னா என்ன சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணணும். வெரி சிம்பிள். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் பிரேக் அவுட். ஓகே, சரி. அப்போ சப்போர்ட் அப்படின்றப்போ சப்போர்ட் வந்து இந்த பாக்ஸ் தான் சப்போர்ட். இந்த பாக்ஸோடைய ரேஞ்சு தான் வந்து சப்போர்ட்டில் இந்த 200 EML நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போர்ட்டாக. இந்த பாக்ஸ் ரேஞ்சும் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து அந்த வீடியோவை நேற்று போட்டுருந்தது. இங்கே நான் மேலே போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் கீழே வரலாம் இந்த பாக்ஸ் கிட்ட அப்படின்ட்டு தான் வந்து அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவர் மேபி தவறாக புரிஞ்சிருக்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து அது நெகட்டிவ் கமெண்ட்டு நான் சொல்ல வரல. அவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது தான் வந்து அந்த கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். தவிர மிச்சப்படி யார் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இதுவரையிலும் நம்ம இந்த கிட்டத்தட்ட 9 வருஷமாக நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரம் ரன் பண்ணியிருக்க முடியாது. நான் எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் சரி, அவர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணட்டும், சரியான கமெண்ட் பண்ணட்டும், லைக் பண்ணட்டும், எதனா இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரை தான் நான் நினச்சி நான் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து நான் ட்ராவல் பண்ண சத்தியமாக என்னால் நினச்சி பார்க்கல ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக வந்து 9 வருஷம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு 1000 பேர், உண்மையான ஒரு 1000 பேர் நமக்கு அந்த சப்போர்ட் கொடுத்த இடத்துல வேலை மூவ் பண்ணுறீங்களா, அதுதான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம நிஃப்டி 50லேருந்து வந்துடலாம். ஃபஸ்ட் நம்ம நாளைக்கு என்ன சார் ஆகும் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி போடலாம். ஓகே, எதுக்காக அப்படின்னா எல்லோரும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் சார் பிரேக் டவுன் சொல்லி முன்னாடியே சொல்லலாமா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம 10 மினிட்ஸ் ஸ்டடி இதுக்கு முன்னாடி போட்டுருந்தோம் இல்லைங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும். நம்மளுடைய வெபினார் குரூப்லையும் சரி, நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் கூட என்ன உங்களுக்கு காலையில் எத்தனை மணிக்கு மென்ஷன் பண்ண பாருங்கள். அந்த டவுன் சைடுக்கான 10 மினிட்ஸ் ஸ்டடி 9:28 மென்ஷன் பண்ணுது. எப்போது அந்த கண்ணில் இந்த மாதிரி இருக்க சொல்லவே உங்களுக்கு 61,481 சொல்லி 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துச்சு. புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அது 10:53 ஏன்னா நல்லா ஃபால் ஆச்சு, நல்ல போதுமான வந்து அந்த தொகை வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த இடத்துல தேவையில்லை அப்படின்றதுக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்கன்னு சொன்னது. ஏன்னா அந்த கீழே வந்து 200 EML லைன் சப்போர்ட் இருந்தது, பாக்ஸும் டச் ஆகாமல் இருந்தது. ஸோ வெளியே வந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? சரி,
இப்போ நம்ம நிஃப்டி 50 வந்துடலாம். நெக்ஸ்ட் என்ன சார் ஆகும்? ஓகே, இன்றைக்கி ஃபால் ஆகிடுச்சு, பெரிய ஃபால். ஓகே, நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது ஒரு ரேஞ்ச், அந்த ரேஞ்சிலேருந்து வெளியே வந்துச்சு. இப்போ நம்ம எந்த ரேஞ்ச் கேல்குலேஷன் பண்ணோம், அந்த 26,650 ரேஞ்ச் வந்து வெளியே தாண்டி வந்துச்சு. இப்போது இதில் என்ன தெரியுறாங்க கிளியராக? செல்லர்ஸ் வந்து நல்லா நிறைஞ்சிருக்காங்கல்ல, இதில் செல்லர்ஸ் வந்து நல்லா நிறைஞ்சிருக்காங்க. அப்போது இந்த செல்லர்ஸ் நிறைஞ்சிருக்காங்க, ரைட், ஓகே. இப்போ இங்கே பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க. பையர்ஸ் இந்த 3-4 நாளாக ட்ராவல் பண்ணதை இவங்க ஒரே நாளில் இறக்கிட்டாங்க. அப்போது இதில் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்க்க முடியுமா? இல்லை. ஒன்று இந்த இடத்துல பேஸ் அமைக்கலாம். பேஸ் மீன் கொஞ்சம் சின்னதாக புல் பேக் அமைச்சிட்டு அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் அப்ளிகபிள் பண்ணலாம். ஆனால் இது இடத்துல பொறுமை ரொம்ப ரொம்ப வேணும். எப்பவுமே வந்து ஒரு ரேலிக்கு அப்புறமா ஒரு பேஸ் அமைக்கும். பேஸ் மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி ஒரு பேஸ் அமைக்கும். அந்த பேஸில் சின்ன சின்ன மூமெண்ட்டை கேட்ச் பண்ணி வெளியே வரலாமே தவிர எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும் அப்படின்றது தவறான ஒரு டிசிஷனாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி 400 பாயிண்ட் கீழே வந்துச்சு. எல்லா நாள் 400 பாயிண்ட்னா ஒரு நாள் 40 பாயிண்ட் கூட போகும், ஒரு நாள் 80 பாயிண்ட் போகும். ஸோ எத்தனை பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு யாராலும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் கடக்கிற தூரம் நமக்கு 1:2 1:3 அந்த எக்ஸிட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைனா இன்டர்டே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, இப்போ நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்றத நம்ம பண்ணோம். அந்த எதுக்காக அந்த தூரம் போகுன்றதை கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம், இன்னும் கிளியாரிட்டியாக. இப்போது இந்த இடத்துல வந்து கேப் இருக்குது. இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை ட்ராவல் பண்ணுற ஏரியா. ஓகே, மேபி இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணலாம். 25,200 25,100 இந்த தூரம் கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த 25,300 கூட வச்சிங்களேன். ஸோ இந்த தூரம் கூட நீங்கள் கிடச்சா கூட போதும். இங்கே 100 பாயிண்ட் 416 ஒரு இன்னும் 116 120 பாயிண்ட் கீழே டவுன் சைடும் வரலாம். அதுக்கப்புறம் சின்னதாக இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன், இந்த மாதிரி ஒரு புல் பேக் கூட வந்து அகைன் இந்த மாதிரி வரலாம். ஓகே, ஏன்னா லோ ஃபார்மேஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல. இப்போ நம்ம ஒரு வேளை மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் டவுன் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து இந்த லெவல் உடச்சிட்டு மேலே போக சொல்ல திரும்ப வந்து ஐஐ ஃபார்மேஷன் பண்ணி நம்ம மார்க்கெட் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இப்போ என்னென்னா இந்த 200 EMAக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம ஒரு பிளான் என்ன, எவ்ரி நம்ம புல் பேக்கில் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு வியூ பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, இது வந்து நிஃப்டி 50 ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பாக்ஸுக்குள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஆல்ரெடி போட்டுருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு வாரமாக வீடியோ போட்டுட்டு தான் அந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்குது. நான் எதுவும் டெலிட் பண்ணல அந்த பாக்ஸை. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஏரியா. ஏன்னா இந்த இதுக்குள்ளே மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சின்ன சைட்வேஸ், சின்ன புல் பேக், சின்ன ரிவர்ஸ் அந்த மாதிரி ஒரு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக பாயிண்ட்டுக்காக ஆசைப்பட்டு உட்காந்துருக்காதீங்க. ஏன்னா 200 EMAக்கு லைனுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ எவ்ரி புல் பேக்கில் வந்து சின்ன பிரேக் டவுன் திரும்ப இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மாதிரி போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. அதனால் சின்ன சின்ன மூமெண்ட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வரது பெட்டராக இருக்கும். ஆனால் ஒன்லி ஃபார் டவுன் சைட், அப்பர் சைடு எதுவும் இல்லை. அது மட்டும் கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுங்க. அப்பர் சைடு அப்படின்னா எப்போ இந்த 200 லைன் மேலே மூவ் ஆகிடுச்சோ நீங்கள் அப்போ அப்பர் சைடு, அதாவது இந்த 61,000க்கு மேலே தாண்டணும். அப்போ நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அது வரலும் இந்த 200 EMA உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி பேங்க்கில், ஐ மீன் பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபால் ஆகிடுச்சு. இதுவும் நிஃப்டி 50 என்ன மூவ் ஆச்சு அதே மாதிரி இந்த கடற்கரை தூரத்தை ஆல்மோஸ்ட் இறக்கிட்டாங்க. அப்போ என்னென்னா இந்த தூரத்தில் வந்து சேம் அதே மாதிரி ஒரு புல் பேக்கில் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம இந்த இடத்துல அப்ளிகபிள் பண்ணலாம். இது நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி கேப் என்ன இருக்குது, எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்க்கலாம். இதுலேயும் இப்போ இதில் கேப் இன்னும் இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேப் பேலன்ஸ் இருக்குது. இந்த 81,900 அந்த ஏரியா கேப் ரீஃபில் ஏரியாவாக இருக்குது. மேபி அந்த இடத்துல நாளைக்கு ப்ரைஸ் கொஞ்சம் பேஸ் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கமெண்ட்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கமெண்ட் ஆக்சுவலாக வந்து அவர் மனசுலேருந்து தெரிவிச்சாரா நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் தவிர மிச்சப்படி எதுவும் இல்லை. அதே மாதிரி அந்த 300 லைக்ஸ் எதுக்காக அப்படின்னா அந்த 300 லைக்ஸ் இது ஒரு சின்ன மோட்டிவேஷன், நம்ம என்ன சரிப்படுத்திக்கிறதுக்காக உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ண சொல்ல. அதனால் மிச்சப்படி காசு பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு கருத்து. அது அவர் இந்த வீடியோவில் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.